கண்மணியை அவமானப்படுத்தி வந்து வெளியேற்றும்போது கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, தடுத்து நிறுத்துகிறாங்க. நம்ம பவி நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. இங்கே பாருமா பவி, உனக்கு தெரியாது இவளை பற்றி, இவ ரொம்ப கேடு கெட்டவ, இவெல்லாம் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அருகதே கிடையாது, இவெல்லாம் இந்த வீட்டை விட்டு போடும், போடி வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விடுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக பவி வந்து நிறுத்துறீங்களா, கண்மணி அக்கா இந்த தப்பு செஞ்சாங்கன்னு நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்களா அப்படின்னோடனே உடனே வந்து ஆமாம் கண்மணி தானே இந்த தப்பு செஞ்சுருக்கா, அப்போ அவள் தானே வீட்டை விட்டு வெளியே போனோம் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியே போனால் அப்போ நான் தான் வெளியே போனோம், ஏன்னா இந்த தப்பை செஞ்சது நான் தான் அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. பவி என்னம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க. சும்மா இருக்கிற போகிறீங்களா நீங்கள், இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, நான் செஞ்ச விஷயத்துக்காக எதுக்காக கண்மணி அக்கா தானே அனுபவிக்கணும், என்னம்மா சொல்கிற பவி அப்படின்னோடனே ஆமாம் இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, இவன் ரொம்ப மோசமானவன், இவன் மோசமானவன் தெரியாமல் நான் இவன் கூட பழகினேன், ஆனால் இவன் எப்போ மோசமானவன் எனக்கு தெரிஞ்சதோ அப்போவே இவனை விட்டு விலகிட்டேன், இந்த விஷயம் என் அப்பா அம்மாவுக்கும் தெரியும் அப்படின்னோன்னா அவங்க ரெண்டு பேரும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவனை விட்டு நான் சுத்தமாகவே விலகிட்டேன். ஆனால் இவன் ஃபோன் பண்ணி எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி எனக்கு பணம் வேணும், உன்னை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லிவிடுவேன், என்கிட்ட உன்னை பற்றி ஃபோட்டோகிராஃப் இருக்குது அப்படிலாம் சொல்லி பயமுறுத்துறான். ஆனால் அதை பற்றி நான் யோசிக்கல, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இப்போ என்ன உன்னை விரும்பினது உண்மை தானே, அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா பண்ணிக்கோ, அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன், எப்படியாவது என்கிட்ட பணம் பறிக்க தான் இதை ஏற்பாடு பண்ணான், ஆனால் எப்படி இதில் வந்து கண்மணி அக்கா மாட்டினாங்கன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பவி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இந்த ரேஸ்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம், இவனை 4 சாத்துனா எல்லா உண்மையும் வெளியே வரும், கண்மணி அக்கா ஏன் இந்த பழியை ஏற்றுக்கினாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு ஏன்க்கா இவ்வளோ பண்ணீங்க அப்படின்றாங்க. கண்மணி எதுவும் சொல்லாமல் அமைதியாக நிற்கிறாங்க. உடனே வந்து அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு என்ன பண்ணுறாரு, இவனை 4 சாத்துறா அப்போ தெரியல, மரியாதை சொல்கிறடா, எதுக்காகடா தேவையில்லாமல் கண்மணி மேலே பழியை போட்ட, உனக்கும் பவிக்கும் வந்து இந்த இருந்த பிரச்சனை எதுக்குடா கண்மணி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. தயவு செய்து எல்லாருக்கும் என்ன மன்னிச்சிடுங்க, நான் கண்மணி மேலே பழி போட்டதுக்கு காரணம் என்னென்னா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி கண்மணி அவர் வந்து பார்த்தது, பவியை பார்க்க வந்து கண்மணி வந்து பார்த்தது, அதுக்கப்புறம் கண்மணி கிட்ட காசு கேட்டது, அப்புறம் கண்மணி வந்து அவங்க வீட்டுக்கு வந்து அந்த தடயங்கள்லாம் எடுத்துகிட்டு போனது எல்லாத்தையும் சொல்கிறாரு. அதனால தான் கண்மணி பழி வாங்கணும்னு நினச்சேன், அந்த நேரமாக பார்த்து இவங்க 2 பேரும் வந்து பணம் தரேன்னு சொன்னாங்க, அதனால தான் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு செம்மையாக அதிர்ச்சி அடைகிறார் அன்பு. நீங்கள்லாம் மனுஷங்களா, நம்ம வீட்டு பொண்ணு அசிங்கப்படுறது கொஞ்சம் கூட யோசிக்காமல் அடுத்தவனுக்கு காசு கொடுத்து எப்படியாவது கண்மணியை கேவலப்படுத்தணும்னு நினச்சிருக்கீங்க, கண்மணி மேலே உங்களுக்கு அப்படி என்ன தான் காண்டோ தெரியல, நீங்கள்லாம் ஒன்றெல்லாம் அக்கான்னு சொல்கிறதுக்கு எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்டு வந்து அப்படியே மயூரி டென்ஷன் ஆகுறாங்க. அது வந்து எங்களுக்கு தெரியாமல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையிலே கண்மணிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்ல வராங்க. ஸ்வேதா வாயை மூடுங்க, ஏன் இப்படி இருக்க நீ கேவலமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரரும் திட்டுறாரு ஸ்வேதாவை. உடனே ஸ்வேதா டென்ஷன் ஆகிடுறாங்க. இது எல்லாம் பார்த்துட்டு வந்து பாட்டி அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தீங்களா பாட்டி, கண்மணியை அவ்வளோ கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவனை அனுப்ப பார்த்தீங்களே, இப்போ தெரியுதா கண்மணி யாருன்னு சொல்லிட்டு, அவள் எந்த தப்பும் செய்யலன்னு தெரியுதா, ஆனால் நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம கண்மணியை வெளியே தள்ளுறீங்க, அவள் வசதி இல்லாத ஒரே காரணத்துக்காக தானே இப்படிலாம் அவகிட்ட நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாரு நம்ம அன்பு. உடனே வந்து பவியும் பவியோட அம்மா அப்பா எல்லாருமே வந்து கண்மணி கிட்ட வந்து நன்றி சொல்கிறாங்க. கண்மணி இந்த அளவு வந்து என் பொண்ணுக்காக பண்ணியிருக்கமா, நீ உண்மையிலேயே என் வயிற்றில் பிறந்திருக்கணும், ஒரு அக்கா ஸ்தானத்துலேருந்து நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிகழ்ச்சி அடைகிறாங்க. பவி வந்து ஏங்கா இப்படிலாம் பண்ணீங்க, எனக்காக நீங்கள் ஏங்கா இப்படிலாம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னோடனே பரவாயில்ல பவி, நான் உன்னை தங்கச்சியாக தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவி சொல்லிவிட்டு நம்ம கண்மணியும் நிகழ்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து இவங்க எல்லாமே இப்படி ஆனதை பார்த்துட்டு செம்மையாக வெண்ணாக்கு காண்டாக இருக்குது, அப்படியே டென்ஷனாக வராங்க. வெண்ணிலா இப்படி நடந்துச்சேன்னு சொல்லிட்டு பாட்டிக்கு எல்லாருக்குமே டென்ஷனாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் அன்பு வந்து இங்கே பார்த்தா ஒன்றெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, ஒன்றை மாதிரி ஆளுங்களால் தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் கெட்ட பேர் வந்து பழகிட்டா அதோடு விட்டுடணும், அதை விட்டுட்டு அவங்க வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறியா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை இப்போவே போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறேன்னு கூட்டின்னு போகிறேன்.